26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகட நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியலோட மிக முக்கிய மையமாக மாறி இருக்கிற எல்லாரோடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிற அந்த நேரு ஸ்டேடியம் முன்னாடி இருக்கிறோம். இந்த நேரு ஸ்டேடியத்தில் வச்சு தான் தவேக தலைவர் விஜய் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறாரு. இங்கே நடக்க போகிற இந்த பதவியேற்பு விழாவில் யார் யாரெல்லாம் சிறப்பு விருந்தினராக கலந்துக்க போகிறாங்க, விஜய் கூட சேர்ந்து யார் யாரெல்லாம் அமைச்சரவையில் வந்து பங்கு கொள்ள போகிறாங்க, இங்கே என்னென்ன ஏற்பாடுகள் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக பார்க்கலாம் வாங்க. நாம இப்போ அந்த நேரு ஸ்டேடியத்தோட பிரதான வாயில் முன்னாடி இருக்கிறோம். இங்கே நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இந்த பதவியேற்பு விழா நடைபெற இருக்குது. இந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கான வாயில்கள் அத்தனையிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஜோசப் விஜய் வந்து தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறாரு. அந்த பதவியேற்பு விழா நடைபெற இருக்குதுன்னு சொல்லிட்டு அரசு சார்பில் வைக்கப்பட்ட பேனர்கள் வந்து இங்கே இருக்குது. அந்த பேனர்கள் முன்னாடி விஜயோட தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறத பார்க்க முடியுது. 10 மணிக்கு இந்த நிகழ்வு தொடங்க இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தொண்டர்கள் அதிக அளவில், இது வந்து மிக முக்கியமான பகுதி, நேரு ஸ்டேடியம் அமைந்திருக்கிற பகுதி, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கக்கூடிய பகுதி, மிக முக்கியமான பகுதியில் ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் இருக்கிறதுனால பாதுகாப்பு அதிக அளவில் வந்து போடப்பட்டிருக்குது. தொண்டர்களோட கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அவங்கள முறைப்படுத்துறதுக்காகவும் இங்கே நிறைய இடங்களில் பேரிகார்டுகள், தடுப்புகள் அமைக்கப்பட்டு சென்டர் மீடியனில் தொண்டர்கள் ஏறாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் முதற்கொண்டு எல்லா ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் ரொம்பவே கச்சிதமாக செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சிறப்பு விருந்தினா யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட குடும்பத்தினர், அவங்களோட பெற்றோர், அவங்களோட உறவினர்கள் எல்லாரும் வர இருக்கிறாங்க. அதேமாதிரி விஜயோட சினிமா துறையை சேர்ந்த நண்பர்கள் நிறைய பேருக்கு, இயக்குநர்கள், நடிகர்கள் நிறைய பேருக்கு வந்து இன்விடேஷன் போயிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதுமாதிரி கட்சியோட முக்கியஸ்தர்கள், விஜய்க்கு நெருக்கமானவர்கள் சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இன்விடேஷன் போயிருக்குது. அதேமாதிரி அரசியல் களத்தில் முக்கியமானவங்க, மாற்றுக் கட்சியினர் சேர்ந்தவங்களுக்கும் வந்து இன்விடேஷன் வந்து போயிருக்குது. அதுமாதிரி பார்த்தோம்னா மிக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விஜயோட இந்த பதவியேற்பு விழாவில் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்க இருக்கிறாரு. ராகுல் காந்தி இந்த விழாவில் வந்து பங்கேற்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா விஜய்க்கு இப்போ வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஐயுஎம்எல் மாதிரியான கட்சிகளை வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் மாதிரியான கட்சிகளை பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரவைக்கு வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அதுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் திமுக கூட்டணியில், அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தான் தொடர்றோம். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நிலையான அரசு அமையணுங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் காங்கிரஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து அப்படிலாம் சொல்லவே இல்லை. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை முறிச்சிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அதுபோக பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கல. காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு அங்கமா இருக்கிறாங்க, அமைச்சரவையில் வந்து பங்கு கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கும் அமைச்சரவையில் வந்து இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இங்கே அமைய போகிறது, இங்கே பதவி ஏற்க போகிறது அப்படிங்கிறது தவேக அரசு மட்டும் இல்லை, தவேக காங்கிரஸோட கூட்டணி அரசு தான் இங்கே வந்து பதவியேற்க இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலுக்காக, இந்த போஸ்ட்போல் அலையன்ஸுக்காக மட்டும் காங்கிரஸ் வந்து உள்ளே வரலை. காங்கிரஸோட அந்த அறிக்கையிலே வந்து அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க, அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல், மாநிலங்களவை தேர்தல் எல்லாத்துலேயுமே நாம் வந்து இணைஞ்சு பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்பில் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற கடிதம் கொடுக்கப்பட்ட போது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து விஜயை வந்து தங்களுக்கான ஒரு நீண்ட கால கூட்டணி ஆப்ஷனாக வந்து காங்கிரஸ் பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் தரப்பில் ராகுல் வந்து விஜய் கூட கூட்டணி வைக்க விருப்பம் தெரிவித்ததா நம்பகத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவல் வெளியாகிருச்சு. ஸோ ராகுல் வந்து விஜயோட கூட்டணி போகணும்னு மற்ற காங்கிரஸ் சீனியர்கள், மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி மாதிரியானவங்களாம் வந்து திமுகவோட கூட்டணியை தக்க வைக்கணும்னு விரும்பினதாக சொல்லப்படுது. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா சீனியர்களோட விருப்பப்படி தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணியை வந்து தக்க வச்சிருந்தாங்க. தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கு. திமுக வந்து ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. ஸோ ராகுல் வந்து விருப்பப்பட்ட மாதிரி ராகுலோட சாய்ஸ் வந்து கரெக்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறுவனம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதனாலேயே ராகுல் இந்த பதவியேற்புனால மிக மகிழ்ச்சியாக வந்து கலந்துக்க இருக்கிறதா வந்து இங்கே இருக்கிறவங்க தகவல் சொல்றாங்க. ஸோ ராகுல் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறார் அப்படிங்கிறத ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக மட்டும் பார்க்க முடியாது. காங்கிரஸ் தரப்பில், ராகுல் தரப்பில் விஜயை 2029 தேர்தலுக்கான நம்பகத்தன்மையான ஒரு கூட்டணி தலைவராக வந்து ராகுல் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறத எடுத்துக்க முடியுது. ஸோ அதற்கான சாட்சியாக தான் அவர் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதேமாரி அமைச்சரவை பட்டியல், விஜய் வந்து முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்க இருக்கிறாரு. விஜய் கூட சேர்ந்து 9 பேர் வந்து அமைச்சரவையில் இன்னைக்கு பொறுப்பேற்க இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அந்த 9 பேர் யார் யார் அப்படின்னா கட்சியோட முக்கியஸ்தர்களாக இருக்கிறவங்க, சிடிஆர் நிர்மல்குமார் ஆகட்டும், அருண்ராஜ் ஆகட்டும், ராஜ்மோகன் ஆகட்டும், புசி ஆனந்த் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுன் ஆகட்டும், இந்த மாதிரியான கட்சியோட முக்கியஸ்தர்கள் வந்து பொறுப்பேற்க இருக்கிறாங்க. அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க இல்லையா. காங்கிரஸுக்கு வந்து மேலூர் தொகுதியில் போட்டிக்கிட்ட விஸ்வநாதனுக்கு அமைச்சரவையில் வந்து பங்கு கொடுக்க இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, யார் யாருக்கு என்ன துறை அப்படின்னு பொறுத்தவங்க விஜய் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிற விஜய் வந்து பொது நிர்வாகம் மற்றும் உள்துறையை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிருக்கிறாரு. ஸோ இது வந்து தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாரம்பரியமான விஷயம்தான்.
கக்கனுக்கு பிறகு தமிழக அரசியலில் முதலமைச்சராக இருந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பேற்கக்கூடிய அந்த உள்துறையை விஜய் வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து வெளியாக இருக்குது. அதேமாரி பார்த்தோன்னா ராஜ்மோகனுக்கு ஆதி திராவிட நலத்துறை வந்து ஒதுக்கப்பட்டதுக்காக சொல்கிறாங்க. ராஜ்மோகனை பொறுத்த வரைக்கும் கட்சியில் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறாரு. கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மிக முக்கிய முகங்களில் ஒருத்தராகவும் அறியப்படுறாரு. எழும்பூர் தொகுதியில் வந்து திமுகவோட தமிழன் பிரசனாவுக்கு எதிராக வந்து போட்டிட்டு இருந்தார். எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய, திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி. 1991 திமுக படுமோசமாக தோற்று ஆட்சி இழந்தப்போ கூட எழும்பூர் தொகுதியில் வந்து திமுக வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் ராஜ்மோகன் ஜெயிச்சதுனால அவருக்கு வந்து அந்த தொகுதியை ஜெயிச்சதுக்கான பரிசை வந்து ஆதி திராவிட நலத்துறை வந்து கொடுக்கப்பட இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி முன்னாள் ஐஆர்எஸ் அருண்ராஜ் கட்சியோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அவர் திருச்செங்கோடு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை கொடுக்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. ஸோ இதில் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். பட் நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை வந்து கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. அவர் வருவாய்த்துறை அதிகாரி அப்படிங்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட தொகுதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறத வந்து நம்மளால அறிய முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்தபாவுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் வந்து கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. முஸ்தபா யாருன்னு பார்த்தோன்னா மதுரையில் பிடிஆரை எதிர்த்து ஜெயிச்சுட்டு வந்தார் இல்லையா, அவருக்கு வந்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் வந்து கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. அதே மாதிரி அதை வச்சுன்னா கட்சியோட மிக முக்கிய முகங்களில் ஒருத்தர், அவருக்கு விளையாட்டுத்துறையும் மதுவிலக்குத்துறையும் வந்து கொடுக்கப்பட இருக்கிறதா சொல்றாங்க. அவர் ஏற்கனவே விளையாட்டுத்துறை சார்ந்த நபர் தான் அப்படிங்கிறதுனால அந்த போர்ட்ஃபோலியோ அவருக்கு கொடுக்கப்பட இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், விஜய்க்கு அடுத்தபடியாக 2வது முகமாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த், அவருக்கு பார்த்தோம்னா நகராட்சி நிர்வாகத்துறை மிக முக்கியமான ஒரு அமைச்சகம், அவருக்கு வந்து அந்த அமைச்சர் பொறுப்பு வந்து கொடுக்க இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இப்படி விஜயோட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 பேர் வந்து அமைச்சர்களை பொறுப்பே இருக்கிறாங்க. காலையில் 10 மணிக்கு இங்கே பதவியேற்பு விழா தொடங்கி இருக்குது. ஆளுநர் அர்லேக்கர் வந்து பொறுப்பாளர் அர்லேக்கர் வந்து விஜயை வந்து முதலமைச்சராக பதவியேற்க வைக்க இருக்கிறாரு. அதேமாதிரி அவர் கூட பொறுப்பேற்க இருக்கிற அமைச்சரவைக்கும் அவர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறாரு. தெரியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த நிகழ்வு முடிஞ்சோன்னா விஜய் இங்கிருந்து முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதல்வர் விஜய் வந்து இங்கிருந்து செக்ரட்டேரியட் தலைமைச் செயலகத்துக்கு வந்து கிளம்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே போய் முதல்வராக தன்னோட முதல் கையெழுத்தை விஜய் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன திட்டத்தில் அவர் வந்து முதல் கையெழுத்தை போடுவார் அப்படின்னு நம்ம வந்து கட்சி வட்டாரங்களில் விசாரிக்கல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெற்றி பயண திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பேருந்துகள்னாலும் இப்போ வந்து விடியல் பயண திட்டம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த உள்ளூருக்குள்ளே போகக்கூடிய பேருந்துகளில் வந்து இலவசமாக பெண்களுக்கு வந்து பயண திட்டம் கொடுக்கறத வந்து பார்த்துருப்போம். அதை வந்து விரிவுபடுத்துகிற வகையில் பார்த்தோம்னா வெற்றி பயண திட்டம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதாவது உதாரணமாக கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் கூட பெண்கள் வந்து இலவசமாக வந்து டிராவல் பண்ணிக்க முடியும், எந்த கட்டணமும் கிடையாது. ஸோ அந்த திட்டத்தை விஜய் முதல் திட்டமாக வந்து கையெழுத்திடுவார் அப்படின்னு வந்து கட்சி வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த 200 யூனிட் மின்சார மானியம் மற்றும் அப்புறம் வந்து மாதம் வந்து மின் கட்டண அளவீடு எடுக்கிறது அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கும் விஜய் வந்து கையெழுத்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து கட்சி வட்டாரங்களில் வந்து தகவல் சொல்கிறாங்க. ஸோ நேரு ஸ்டேடியத்தில் இந்த பதவியேற்பு விழா நடைபெற இருக்குது. இந்த நேரு ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு மிக முக்கியமான இடமா இருந்திருக்குது. ஏன்னா அவரோட சினிமா படங்களோட நிறைய ஆடியலாஞ்சி இந்த நேரு ஸ்டேடியத்தில் நடந்திருக்குது. அதுக்கெல்லாம் வந்து அவரோட தொண்டர்கள், அவரோட ரசிகர்கள் வந்து ஒரு சினிமா ரசிகர்களாக வந்து அவரோட தொண்டர்கள் அவரை பார்க்கறதுக்காக வந்து ஆர்ப்பரித்து கொண்டாடி இருக்கிறாங்க. ஸோ அதே நேரு ஸ்டேடியமில் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா லியோ படத்தோட வெற்றி விழா இதே நேரு ஸ்டேடியமில் நடந்துருந்துச்சு. அந்த நிகழ்வில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 2026 கப்பு முக்கியம் பிகிலுன்னு வந்து விஜய் பேசியிருப்பாரு. அவர் சொன்ன மாதிரியே 2026 மக்கள் நம்பிக்கையை பெற்று ஒரு அரசாங்கத்தை வந்து இப்போ அமைக்க இருக்கிறாரு. ஸோ இத்தனை ஆண்டுகள் சினிமா நடிகராக இந்த நேரு ஸ்டேடியத்துக்கு வந்துகிட்டு இருந்த விஜய் இப்போ வந்து ஒரு முதல்வராக இந்த நேரு ஸ்டேடியத்துக்கு வர இருக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சியோட தொண்டர்களாக தங்களோட தலைவர் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறத பார்க்கறதுக்காக அவருடைய தொண்டர்களும் ரொம்ப ஆர்வமாக இந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நாம களத்தில் இருக்கிறோம். இந்த பதவியேற்பு விழாவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, சுவாரஸ்யமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து களத்துலேருந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தொடர்ச்சியாக விடனோட இணைந்திருக்கேன். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.